வேத பாடத்துக்கு வரமாட்டாங்க, ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, எதுக்குமே வரமாட்டாங்க. அவங்க பரலோகம் கூட வரமாட்டாங்க. அரண்கள் மாதிரி வெரி ஸ்ட்ராங். வேதம் சொல்லுது, அதை நிர்மூலமாக்கத்தான் ஆண்டவர் உங்களை என்னை காவற்காரனா வைத்திருக்கிறார். கடினம்தான். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு புரிய நினைக்கிற இந்த வார்த்தை. அரண்கள் மாதிரி வெரி ஸ்ட்ராங். அவங்கள மாற்றவே முடியாது. சுபாவங்களை மாற்ற முடியாது, எண்ணங்களை மாற்ற முடியாது, அவங்க கேரக்டரே மாற்ற முடியாது. ஆனால் அதை நிர்மூலமாக்குவதற்கான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நிர்மூலமாக்கும்படியாகிய. அதை நிர்மூலமாக்குவதற்கு தேவன் சொல்லுகிறார், தேவ பலத்தை உங்களுக்கு தருகிறார். ஆமேன். நண்பதை இப்படி சோர்ந்து போயிருக்கலாம், எல்லாருக்கும் உண்மை. இத்தனை ஆண்டுகள் பிரசங்கிக்கிறோமே, யார் மனம் திரும்பி இருக்கிறார்? அன்னைக்கு ஒரு ஊழியர் சொன்னார், தமிழகத்துல பிரபலமான ஊழியர், இந்த ஊழியர் கூட்டங்கள் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, எந்த ஊழியர்களும் மனம் திரும்புவது போல இல்லை. அவ்வளவாவே இருக்கிறார்கள். அந்த ஊழியர் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கூட்டி ஊழியர் கூடிய நடத்தின ஒரு மிக பிரம்மாண்டமான ஊழியர் தமிழகத்துல. அவரோட பேசும்போது சொன்னார், இப்ப நான் கேட்டேன், ஏங்க ஊழியர் கூட்டம் கூட நடத்துறதுல? அது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு வீணானது. உண்மைதான். இன்றைக்கு எல்லா ஊழியர் கூடங்களிலேயே பணம் கொடுக்கிறார்கள், நல்ல சாப்பாடு. அன்றைக்கு பவுல் வசனத்தை போதித்து வசப்படுத்தினார். இன்றைக்கு உலக பொருட்களை கொடுத்தாலே போட்டிருக்குது, 10 மணிக்குள்ளே வந்தால் இவ்வளவு பணம் தரப்படும், விகமானம் தரப்படும், சன்மானம் தரப்படும், எல்லாம் தரப்படும். அவங்க எப்படி வசனம் கேட்பாங்க? பிளீஸ் அன்பு ஊழியர்களே, நானும் சில ஊழியர் கூட நடத்துகிறேன். காசு கொடுக்கலன்னா நம்மள கருமி கஞ்சன்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்து ஒரு ஊழியர் கூட நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், கவனிங்கள். நீங்களும் நானும் காவற்காரர்கள், விதைக்கிறவர்கள், மனுஷர்களை பிடிக்கிறவர்கள், அரண்களை நிர்மூலமாக்குவதற்கான தேவ கிருபையை பெற்றவர்கள். மூன்றாவது, நம்முடைய இந்த ஊழியம் கடினமான ஊழியம். இட் இஸ் நாட் ஈஸி மினிஸ்ட்ரி. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். நல்ல வேலை ஆனால் மோசமான வேலை. செய்தியிலே பல ஊழியர் கூடையிலே நான் சொல்லியிருப்பேன், நல்ல வேலை ஆனால் இது மோசமான வேலை. இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் ஜாப். ஏன் தெரியுமா? நம்ம யாரோடு போராடுகிறோம்? வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளோடு. நன்றாக கவனிக்க வேண்டும். அன்பு ஊழியர்களே, நம்ம பேசுகிறோமே யாரோடு தெரியுமா? மனிதரோடு பேசுகிறோம், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு பேசுகிறோம். பலிபீடத்தில் இருப்பது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல. உண்மை. எவ்வளவு ஆயத்தம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஜெபித்து